அயோத்தி கோவிலை தாக்க சதித்திட்டம், போலீசாருக்கு கிடைத்த அதிமுக்கிய ரகசிய தகவல், நெஞ்சை பதற வைக்கும் திட்டம், முறியடிப்பு. இந்து மக்களின் 500 ஆண்டு கால கனவு கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் போது பூர்த்தியானது. பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கணக்கான ராம பக்தர்களின் பிரதிநிதியாக அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி வைத்தார். அதன் பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் ராமர் கோயிலுக்கு படையெடுத்தனர். மேலும் உலகெங்கிலும் இருக்கும் சனாதனிகளும் அயோத்தி ராமர் கோவில் செல்ல தொடங்கினர். அதனால் இந்தியாவில் தவிர்க்க முடியாத சுற்றுலா தலமாக அயோத்தி ராமர் கோவில் தற்போது மாறியிருக்கிறது. மேலும் திறக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாஜ்மஹாலை பின்னுக்கு தள்ளி சுற்றுலாவாசிகள் அதிகம் வருகை தந்த இடமாக அயோத்தியா ராமர் கோவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மேலும் அயோத்தி ராமர் கோயிலால் இந்தியாவின் சுற்றுலா திறனை அதிகரிக்க முடியும் என்று உலகின் முன்னணி முதலீட்டு வங்கி மற்றும் மூலதன சந்தை நிறுவனங்களின் ஒன்றான ஜெஃப்ரீஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வாட்டிகன் நகரம் மற்றும் மெக்காவிற்கு ஆண்டுதோறும் 9 மற்றும் 15 மில்லியன் பக்தர்கள் வருகை புரிகின்றனர். மேலும் அயோத்தியில் ஆண்டுக்கு 50 முதல் 100 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி உலக புகழ்பெற்ற புனித மற்றும் சுற்றுலா இடமாக மாறி வரும் அயோத்தி ராமர் கோயிலை தாக்க பயங்கரவாத சதி நடந்திருப்பது அம்பலமாகியிருக்கிறது. சமீபத்தில் குஜராத் பயங்கரவாத தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதில் நாட்டின் முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டிக் கொண்டு பயங்கரவாதி ஒருவர் ஹரியானாவில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதை ஹரியானா போலீசுக்கு தட்டிவிட்டனர். அதோடு சேர்த்து பயங்கரவாதியின் புகைப்படத்தையும் குஜராத் போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து ஹரியானா போலீசாரும் குஜராத் போலீசாரும் இணைந்து ஹரியானாவின் பரிதாபாத்தில் நேற்று தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது அப்துல் ரகுமான் என்ற பயங்கரவாதி பிடிபட்டார். அவனிடமிருந்து குண்டுகள், ஆயுதங்கள் மற்றும் சில ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர். ஆவணங்களை ஆராய்ந்த போது அயோத்தி ராமர் கோயில் உள்ளிட்ட சில முக்கிய இடங்களை குண்டு வைத்து தகர்க்க அந்த பயங்கரவாதி சதி திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. மேலும் அந்த அப்துல் ரகுமானின் சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி மாவட்டத்தில் உள்ள இனாயத் நகர் எனவும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில், அயோத்தி போலீசார் ரகுமானின் பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர். அப்போது டெல்லியில் நண்பரை சந்திப்பதாக கூறி அப்துல் ரகுமான் சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் அயோத்தியில் ரிக்ஷா டிரைவராக அப்துல் ரகுமான் பணியாற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.